பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து பெருமை. எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டா பண்ண அவருக்கும் வணக்கம். நடை அழகா, சிறந்த நடிப்பழகா, எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம், ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம், ஆனாலும் எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார். பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து பெருமை. எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டா பண்ண அவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார், சத்யராஜ் சார், ஜெய் சார், எல்லாருக்குமே, கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான். இருக்கு மேடம், ஒரு ஆயிடுச்சு 17 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணணுங்க. நாங்கள் 2 பேரும் அதெல்லாம் இருக்குது சொல்கிறது இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலடா. 2 பேரும் வந்து காட்டுவாசிட்டு காஸ்டியூம் போட்டு 2 பேரும் நடித்தோம். 2 பேரும் ஒரே ரூம் தான். அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்கணும். அப்போயே பேசுவோம் நாங்கள் 2 பேரும், மச்சான் எப்படியாவது என்ன பண்ணி மேலே வந்துடணுண்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றா போயிடலாம்டா, ரூம் போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னுவான். அப்போயே அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி, காமெடி எவ்வளோ பண்ணுவான். இன்றைக்கி வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டார். நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டேன். உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா. நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பற்றியா, நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த, நான் கிடையாது. உன் கதை தான், உன் கதை, உன் ப்ரொடியூசர், நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆச்சு. ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி. ஏன்னா அதை சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான். நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பார், என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா எடுத்தால் சரி அப்படின்வார். சார் இது உங்கள் படம் சார், ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க, நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு. சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார், ரொம்ப நன்றி சார். இமான் சார், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை, கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இதுமாரி சாரோட நடிக்கணும். நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு அவர். ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்துரும்போது பாருன்னு கிளம்பி போயிட்டேங்கிறார் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துணையாக இருக்கணும், ரொம்ப நன்றி. ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட, எப்படிங்க இப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே இருந்துடாதீங்க, லாஸ்ட்டில் அங்கிள் ஆகிடுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தங்கதுரை. நானும் ஒன்று மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மொடர்னாசியன்லேருந்து எல்லாருமே. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் கேட்டேன், சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமாம் அப்படின்னாங்க. ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார், ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம், ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா
சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல, அதை தான் நினச்சதான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்கில். ஐயோ யார் என்ன காமெடி அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது. அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம். இதுவே போராட்டமாக இருந்தது. டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்போவுமே ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். இது இப்படி பண்ணிக்கலாமா, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்கள் ஸ்டைலே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2ஆவது டேக்கில் சொல்லுவார் இது மாற்றிக்கலாமா. கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3rd டேக்லாம். ஸோ அவ்வளோ அழகாக வந்து அதை நம்ம வழியில் விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார். அதே மாதிரி தான் கேமராமேன் சாரும், சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற தப்பு தான் நான்லாம், பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு. ஓகே ஒரு 15 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அது நீங்கள் கேட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 40-45 days இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன். ஒரு நாள் போனால் நிலரவி சார் இருக்காரு, ஒரு நாள் போனால் என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது, டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக இல்லாமல் அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சால் இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சுது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது, பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில். ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு. சிங்கம் என்ன சிங்கிளாத்தான் இருக்குதா? யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, நல்ல விஷயம்தான். இப்ப இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா? இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சார் அது லைட் போனாதான் சார் படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துரும். இந்த படத்தை பற்றி பேசினா எல்லாத்த பற்றி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்கே பார்த்து தான் பேசணும், அங்கே பார்த்து பேசணும். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா இதில் இருக்கிற அவ்வளோ பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன், தம்பி யோகி பாபு கண்டிப்பாக வந்துருவாரான்னு கேட்டேன். என்ன அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஆளு கரெக்டாக வந்துட்டாரு. மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இல்லை, புதுசாக மேடைக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பழக்கம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது உங்களுக்கு என்ன மொழியில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான். அவர் அடிச்சாரு பாருங்க, நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க, அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க, எடுக்கிறது வந்து பெண்டு கழட்டு போங்க. அவ்வளவுதான். அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு இந்த மேடை புதுசு, மைக்கில் பேசி புதுசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணாரு. பெரிய விஷயம். இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது. எனக்கு என்ன ஒரு பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி, இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்கறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு படத்தின் மூலமா நம்மளுக்கு நிரூபணமாயிருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 வருஷம் தானே ஆச்சு
பார்ட்டி படம் எடுத்து மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சு. நாங்க ஃபிஜியில் அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடித்தோம். ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தோம். அப்படி இருந்தது. அந்த அந்த படமும் கூடி சீக்கிரம் வெளியானோம். இன்னைக்கு ஜெயகிட்ட பேசிட்டீங்கள்ட்ட கேட்டேன், ஜெய் ராஜா ராணி வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு. சார் 12 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு. ஐயோ 12 வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையில் தான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க, இசை வள்ளல். இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கையில இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க. நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயில ஒரு கெத்தா போனேன். என்னன்னா, அஜித் விஜயோட ஹீரோயின் தான்ப்பா நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. நம்ம இன்னும் யூத்து தான். யாருப்பா உங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னா, கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல. அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா? மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. உள்ள போனோம், ஜாலியா சிரிச்சோம், வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது. யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேர், ஆனந்தராஜன், இளவல் ரவி, இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு டீம். இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது. அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. ஆனா உஷாரான ஆள் தான். உஷாரான ஆள் தான். அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏற்றி விட்டாரு. அதனால பிரதாப் உங்க மேல பொல்லா போறாது. ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க. சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தா வந்து, இல்லைன்னா 5 நாள்ல எடுக்கிற சீனை 10 நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாம ரொம்ப சிக்கனமா எடுத்து நல்லபடியா முடிச்சிருக்காரு. எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. இசை வள்ளல் டைட்டில்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது. சாரோடைய பேரன்பால் நடந்த விஷயம் தான் அது. ஸோ அதனால ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்குவானா அது. அண்டு பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட். இவங்களுடைய கால் ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம். இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில், அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் லக்கி சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு. அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார். அண்ட் யோகி பாபு சார் அண்ட் ஜெய் சார் இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த படம், யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது. ஒரு பேரலாக ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அப்படியே அந்த ஸ்மார்ட்டு, அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாரும் கூட குறையாமல் அது அப்படியே இருக்காரு. ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் அவருக்கு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும், டிஓபி, எடிட்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள். புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அதை முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார்.
ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார், இதுவே போதும் சார், பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார். ஸோ யார் என்னென்ன, யார் நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன், யார் உண்மையிலேயே கெட்டவன், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலயமா. ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்களில் நீங்கள் இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமோடைய எல்லாரோடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு, இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி தியேட்டர்ஸில் வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான க்ரூவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதாப் சார், ஜெய் சார் அண்ட் யோகி பாபு சார் இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்காக அண்ட் ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டூ சப்போர்ட். இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ பேச வராது, ஏதாவது தப்பாக பேசினா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த கதை எழுதி முடித்த உடனே முத நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தோன்னே அவர் கதை கேட்டார், ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து ஃபஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், யார் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகி பாபு சார், அதுக்கப்புறம் ஜெய் சார், அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னன்னா இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசு சார் இதுக்கு போயிடலாம், அது வந்து அவர் போயிடல, அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம், அப்புறம் இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம். பார்த்தா இங்கே பட்ஜெட் யாருது இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே வந்து போடலாம்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலாக பார்த்தா 25 ஆர்டிஸ்ட். அப்புறம் பட்ஜெட் போட்டு பார்க்குறாங்க, இவருக்கு ஷாக் ஆகுது, ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணுறோம், ஏன்னா எவ்வளோ காஸ்டிங் இருந்தால் தான் அது ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை, நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணும்போது அவர் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார், இந்த படத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்கேல் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும். ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதையை கேட்டார். கதையை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டிப்பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அப்போ ஷூட்டிங் டைமில் என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா இந்த ரம்ஜானில் வந்து நோன்பு இருந்தார். நம்மளாம் ஒரு வேளை சாப்பிட்றாவே டென்ஷன் ஆயிரும். அடுத்த வேலை பார்க்கும்போது என்னடா சாப்பாடு உண்டு. அவர் 3 வேளையுமே சாப்பிட மாட்டார், வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து 3 வேளையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது, ஆனால் அவரோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட் திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல, அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல. அவர் இருந்த அந்த 25 நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணார். அந்த நோன்பு இருந்த சமயத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அவ்வளோ வலி வேதனையோட பண்ணார். அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணார். எல்லா விதத்துலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இந்த படம் முக்கியமாக நகரத்துக்கு காரணமே யோகி பாபு சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது. அதுக்கப்புறம் சாய்தன்யா அவங்க, அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன், அப்புறம் ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கேரவனுக்கே போக மாட்டார், ஸ்பாட்லேயே தான் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். அப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் இவர் இளவரசு சார், அதுக்கப்புறம் பிரகையா எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் என்னென்னா எனக்கு யாரோ பார்த்தோம், பட் கேமராமேன் வந்து கதையை கேட்டார். கதையை கேட்கும்போது அவர் கேட்கும்போது அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸ்பாட்டில் அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தார் அவர். ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கதோர் அண்ணன் வந்து ஸ்பாட்டில் செம ஜாலி. இங்கே எவ்வளோ அடித்தாரோ அதை விட பல மடங்கு அடிப்பார். அடித்து அதில் நம்ம ஏதாவது சின்னதாக பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேம் வந்து ஃபஸ்ட்டு ஜெய்க்கு அம்மா அப்படின்னு, ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்னோடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருக்கு ஒய்ஃப்னோடனே உடனே ஓகேன்ட்டாங்க. அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல. இப்படி பல விஷயங்கள் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்கிறது,
நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் வந்து அனந்தரிங்க குமார், அவரும் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில ராஜேஷ், இளன் சார், அப்புறம் அஸ்ரப் சார், அப்புறம் உதயகுமார் மேனேஜர், இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எங்களால் முடிஞ்சவரையிலும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது ஒரு குடும்ப பாங்காக ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு காமெடியான படம். நல்லா 2 மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி ஒரு படம். இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.